अंबा सांबवी चंद्रमौली रबला अपर्णा उमा पार्वती काली हैमवती शिवा त्रिनयनी कात्यायनी भैरवी सावित्री नव्यवना सुभगरी साम्राज्यलक्ष्मी प्रता सित्रूपी परदेवता भगवती ஸ்ரீராஜராஜேஸ்வரி. ஜெயா தொலைக்காட்சி ஆன்மீக அன்பர்களே, இந்த உலகை படைத்து ரட்சிக்கக்கூடிய, நம்மையெல்லாம் காக்கக்கூடிய, அண்ட சராசரங்களை படைத்து ரட்சிக்கக்கூடிய அம்பாள் காளிகாம்பாள் திருக்கோயிலை ஜெயா தொலைக்காட்சி இன்றைய நிகழ்விலே படம் பிடித்து காட்டுகிறது. புண்ணிய பூமியாம் தமிழகம், இதன் அழகான தலைநகராம் சென்னை, ஆன்மீக அடையாளங்கள், பற்பல அடையாளங்கள், கலாச்சார நகரமான சென்னையிலே ஆன்மீக அற்புத திருக்கோயில்கள். மனிதன் வாழ்க்கையிலே உய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு தெய்வ நம்பிக்கை வேண்டும். எது வந்தாலும் அந்த தெய்வம் என்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா நலத்தையும் பெறுகிறார்கள். அப்படி சென்னை என்ற இந்த புண்ணிய பூமியிலே ஆன்மீக அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது அருள்மிகு காளிகாம்பாள் திருக்கோயில். அந்த திருக்கோயிலைத்தான் இன்றைய அருள் நேரம் நிகழ்ச்சியிலே நாம் தரிசிக்கப் போகிறோம். காளி என்று சொன்ன உடனே ஒரு உக்கிரம் நமக்கு ஞாபகம் வருகிறது. யாதுமாகி நின்றாய் எங்கும் நீ நிறைந்தாய் என்ற பாரதியுடைய வரிகள் நம் காதுகளில் ஒலிக்கின்றன. எப்படிப்பட்ட துன்பங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்தாலும் அந்த துன்பங்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் சாக்த நெறியை பின்பற்றுங்கள், காளியை வழிபடுங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் பல்வேறாக உரைத்திருக்கிறார்கள். காளிகாம்பாளுடைய அனுக்கிரகத்தினாலே வாழ்க்கையிலே ஜெயித்தவர்கள் பலர். சாதாரண நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் உயர் நிலையே எய்துகிறார்கள். சென்னை பாரிமுனை பகுதியிலே குறுகலான தம்புச்செட்டி தெரு. அந்த குறுகலான இடத்திலே மிக விசாலமான மனதோடு அம்பாள் காட்சி அளிக்கிறாள். ஒரு புராதான கோயில், காளிகாம்பாள் திருக்கோயில். அம்பாள் பெயரிலே பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலம். இதில் கமடேஸ்வரர் மூல இறைவனாக திகழ்கிறார். ஸ்தல விருட்சம் மாமரம். பரதபுரி, ஸ்வர்ணபுரி என்ற புராண பெயர்களும் இதற்கு உண்டு. இந்த திருக்கோயில் எங்கே இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தம்புச்செட்டி தெருவிலே நாம் அடையாளம் காண்கிறோம். ஆனால் ஆரம்ப காலத்திலே இந்த திருக்கோயில் கடற்கரையோரம் அமைந்திருக்கிறது.
அங்கு வசித்த மீனவர்கள் இந்த அம்மனுக்கு செந்தூரம் சார்த்தி வழிபட்டு வந்தார்களாம். அதன் காரணமாகத்தான் அவளுக்கு சென்னம்மன் என்ற ஒரு பெயர் இருந்ததாகவும் அந்த திருநாமத்திலேயே அவள் வழங்கப்பட்டு வந்ததாகவும் சொல்கிறார்கள். அந்த சென்னம்மன் என்ற பெயர்தான் பிற்காலத்திலே சென்னை என்று மருவியதாக சொல்கிறார்கள். கடலும் கடல் சார்ந்த நிலத்தையும் நெய்தல் என்று சொல்கிறோம் இல்லையா? கடலோரத்தில் இந்த அம்பாள் காட்சி தருகிறாள். அருள் வாரிப்பதால் நெய்தல் நில காமாட்சி என்று காளிகாம்பாள் அன்போடு அழைக்கப்படுகிறாள். தேவிதுவம் பக்தி சுலபே சர்வகாரிய விதாயினி கலௌகி காரிய சித்தியர்த்தம் உபாயம் ப்ரூஹி யத்னதா தேவுவாச்சா ஸ்ருணுதேவ பிரபஷ்யாமி கலௌ சர்வேஷ்ட சாதனம் மயா தயைவ ஸ்நேகேனாம்பாஸ்துதிகி பிரகாஷ்யதே அஸ்ய ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகி மாலா மகாமந்திரஸ்ய நாராயண ரிஷிகி அனுஷ்டுப்பாதினி சந்தாம்சி ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஐம் பீஜம் க்ளீம் சக்திஹி ஹ்ரீம் கீலகம் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பிரீத்தியர்த்தே ஜபே விநியோகா. காளிகாம்பாள் மொத்தம் 12 அம்சங்களை கொண்டவள். அந்த 12 அம்சங்களிலே ஒரு அம்சம் காஞ்சிபுரத்து காமாட்சி அம்மன். காளிகாம்பாள் ஆலயம் எப்பொழுது கட்டப்பட்டதுன்னா 3000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தசாரதி கோவில், கந்தசாமி கோயில்கள் என்று உடனே தெரியும் இல்லையா? அந்த கோயில்களைப் போலவே தொன்மையான கோயிலாக காளிகாம்பாள் கொலு வைத்திருக்கிறாள். நாம் தற்போது காணக்கூடிய ஆலயம் 1639ஆம் வருஷம் விஸ்வகர்மா மக்களால் கட்டப்பட்டு இன்றும் சீரும் சிறப்புமாக நடத்தப்பட்டு வருகிறது. காளிகாம்பாள் திருக்கோயிலிலே காளி எப்படி இருக்கிறாள் தெரியுமா? சாந்த சொரூபினியாக காட்சி தருகிறாள். அமைதியே உருவான திருமுகத்துடன் அவளுடைய இன்முகத்தை இன்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காளிகாம்பாள் திருக்கோயிலிலே அம்பாள் மந்தகாச புன்னகையோடு காட்சி தருகிறாள். அவளை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறதே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி கருணையோடு வாத்சல்யமாக பார்ப்பாளோ அப்படி அவளை நம்மை பார்க்கக்கூடிய பார்வையிலேயே கருணை நிறைந்திருக்கிறது. ஒரு குழந்தையைப் போல நம்மை ஏற்றுக்கொள்கிறாள். நாம் வேண்டும் வரங்களை அள்ளி அள்ளி தருகிறாள். மற்ற கோயில்களுக்கு செல்கிற போது கூட ஒரு வேண்டுதல் நமக்கு இருக்குமானால் முதலிலே அந்த வேண்டுதலை காணிக்கையை நிறைவேற்றிவிட்டு எனக்கு நீ வேண்டித்தா என்று கேட்போம். இந்த காளிகாம்பாள் திருக்கோயிலை பற்றி ஒரு அற்புத செய்தியை அன்பர் ஒருவர் சொன்னார். இந்த காளிகாம்பாள் திருக்கோயிலிலே முதலிலே உங்கள் கோரிக்கையை வையுங்கள், காரியம் நிறைவேறியவுடன் உங்களுடைய பிரார்த்தனையை செய்யுங்கள். அவ்வளவு அற்புதமாக எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கக்கூடியவள் என்று இந்த காளிகாம்பாள் புகழ் பாடப்படுகிறது. ஆதிசங்கரர் பல்வேறு கோயில்களிலே இருக்கக்கூடிய உக்கிர தெய்வங்களுக்கெல்லாம் சாந்தத்தை வரவழைப்பதற்காக ஸ்ரீசக்கரத்தை நிறுவினார். இந்த காளிகாம்பாள் திருத்தலம் இருக்கிறதே, ஆதிசங்கரர் நிறுவிய
ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அம்பாள் ஸ்ரீசக்கர நாயகியாக திகழ்கிறார். நமக்கு தெரியும், உலகோர் அனைவருக்கும் புரியும், ஒரு திருக்கோயிலிலே ஸ்ரீசக்கரம் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தால் பக்தர்களுடைய நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று தெரியும். அப்படி இஷ்டகாமியம் நிறைவேறுவதற்கு காளிகாம்பாளை வழிபடலாம். காளிகாம்பாள் கோவிலுக்கு செல்கிறோம் சொன்னாலே முதல்ல காளிகாம்பாளையும் அவளுக்கு முன்னிருக்கும் ஸ்ரீசக்கரத்தையும் வழிபடணும். எனக்குமே பக்தியில ஜெயிக்கிறோம்னா அதுல முழு ஈடுபாடு வேணும், ஸ்ரத்தை வேணும். ஸ்ரீசக்கர பூஜை செய்தவர்கள் வாழ்க்கையிலே உயர்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த கோவில ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வழிபாடு செய்தவர்கள் வாழ்க்கையிலே மேன்மை அடைந்திருக்கிறார்கள். குபேரனை பற்றி படிக்கிறோம். அந்த குபேரனே இந்த திருத்தலத்திற்கு வந்து அம்பாளை காளிகாம்பாளை வழிபட்ட பின்னர்தான் அவருக்கு செல்வம் பெருகியது என்று புராணங்கள் கூறுகின்றன. யாரெல்லாம் செல்வ மழையிலே நனைய விரும்புகிறீர்களோ அவர்கள் அன்னையின் பாதங்களை பணியுங்கள். அங்கம் ஹரே புழகமூட்சணமாற்றயந்தி பிருங்காங்கனேவ முகுழாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதீரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. அம்பாளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மறுபிறவி இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும், முக்தி வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இந்த காளிகாம்பாள் கோவிலிலே மனதார வேண்டணும். குங்கும பிரசாதம் பெறணும். பூமிதனில் வாழும்போது ஒரு சுகமான வாழ்க்கை, மேன்மை வேண்டி அவளிடம் வேண்டியதெல்லாம் நாம் எய்தலாம். அப்படிப்பட்ட அற்புதமான கோயில் அம்பிகை. அப்படின்னு சொன்னாலே மங்களம்னு அர்த்தம். இந்த அண்டத்தை காத்தருளும் அன்னையுடைய திருமேனியில் இருந்து தோன்றியதுதான் மஞ்சள். அந்த மஞ்சளில் இருந்து தோன்றியதுதான் குங்குமம். அம்பிகையுடைய அருட்பிரசாதமான இந்த குங்குமத்தில் அன்னை அவளுடைய துவார சக்திகளான ஜெயா, விஜயா ஆகியோர்கள் இருப்பதாக ஐதீகம். ஆகவே காளிகாம்பாள் திருக்கோவிலுக்கு போகிறீர்கள் என்று சொன்னால் முதல்ல அம்பாளை தரிசிக்கணும், ஸ்ரீசக்கரத்தை தரிசிக்கணும். அதற்கு பிறகு அவருடைய அருள் பிரசாதமான குங்குமத்தை பயபக்தியோடு பெற்று நெற்றியிலே இட்டுக்கொள்ள வேண்டும். அம்பாளுடைய துவார சக்திகளான ஜெயா, விஜயா ஆகிய இரண்டு பேரும் நம்மை காவல் காக்கும் அரணாக இருந்து கண்ணை இமை காப்பது போல் காப்பார்கள் என்பது உறுதி. நம்முடைய வரலாற்று விஷயங்களை நினைத்து பார்க்கிற போது மாமன்னர் சத்ரபதி சிவாஜி 16ஆம் நூற்றாண்டுகள் நமக்கு ஞாபகம் வரும். 1677ஆம் ஆண்டு மராட்டிய மாமன்னன் சத்ரபதி சிவாஜி
அன்னை காளிகாம்பாளை வழிபட்ட பின்னரே தன்னை சத்திரபதியாக முடிசூட்டிக் கொண்டார் என்கிறது வரலாறு. இந்த மகாகவி காளிகாம்பாளுடைய அதி தீவிர பக்தர். சுதேசமித்திரன் பத்திரிகையிலே பாரதியார் பணியாற்றியிருந்தார், பிராட்வேல தங்கியிருந்தார். இப்போ அடிக்கடி அவர் இந்த கோவிலுக்கு வழிபட வருவார். ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை நினைத்தவுடனே அம்பாளுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும். இந்த துர்க்கையுடைய பாடல்களை படிக்க வேண்டும் என்று எனக்கு உந்துதல் வந்த காலத்திலே இந்த பாரதியாருடைய இந்த பாடல்தான் எனக்கு மிகப்பெரிய எண்ணத்தை கொடுத்தது. துர்க்கையுடைய அம்சங்களை புரிய வைத்தது. அப்படி அற்புதமான பாடல் அது, பாரதியாருடைய பாடல். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நின்றன் செயல்களன்றி இல்லை, போதும் இந்த மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம், ஆதிசக்தி தாயே என் மீது அருள் புரிந்து காப்பாய் என்று மகாகவி பாரதியாருடைய வரிகள் இந்த காளிகாம்பாளை வேண்டிதான் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. காஞ்சி சுவாமிகள், பன்றிமலை சுவாமிகள், காயத்ரி சுவாமிகள், தவத்திரு ராமதாசர் உள்ளிட்ட பல்வேறு மகான்கள், ஆன்மீக பெரியோர்கள் காளிகாம்பாளை வழிபட்டிருக்கிறார்கள். இந்த கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆலயம் கிழக்கு நோக்கி இருக்கிறது, காளிகாம்பாள் மேற்கு நோக்கி விட்டிருக்கிறாள். உற்சவரான பெரிய நாயகி கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறாள். காளிகாம்பாள் கோயிலுடைய அத்துணை சொத்துக்களும் பெரிய நாயகி பெயரிலே இருப்பதாக சொல்கிறார். காளிகாம்பாள் கோயிலுடைய அந்த கிழக்கு கோபுரவாசல் இருக்கிறதே குணவாயில் அப்படின்னு அழைக்கப்படுறது. அரண்மனைக்காரன் தெருவில் இருக்கக்கூடிய மேற்கு கோபுரவாசல் குடவாயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலத்திற்குள்ளே செல்கிறோம். 2 பிராகாரங்கள். உள் பிராகாரத்திலே அருணாச்சலேஸ்வரர், நவக்கிரகங்கள், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ வீர பகாமங்கர், அவர் சீடர் சித்தையா, ஸ்ரீ கமடேஸ்வரர், ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், பைரவர், பிரம்மா, சூரிய சந்திரர்கள் உள்ளனர். வெளிப்பிரகாரத்தை பார்க்கிறோம். சித்தி விநாயகர் இருக்கிறார். கொடிமரம், வடகதிர்காம முருகன், ஸ்ரீ சித்தி புத்தி விநாயகர், ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ காயத்ரி, ஸ்ரீ நடராசர், ஸ்ரீ மகாமேரு, ஸ்ரீ வீரபத்திர மகா காளியம்மன், ஸ்ரீ நாகேந்திரர், ஸ்ரீ விஸ்வபிரம்மா,
சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. இந்த தலத்திலே வழிபட்டால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனையும் திரு அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்ற நம்பிக்கை. இந்த தலத்திலே பூந்தேர், கிண்ணித்தேர், வெள்ளித்தேர் என்று 3 வகையான தேர்கள் உள்ளன. இந்த கோவிலில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் வேற எங்கும் எந்த தலத்திலும் கிண்ணித்தேர் இல்லை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. பிரபல பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அவர் பாடுகிற போதே நம்முடைய மனம் உருகி போகும். அவர் ஒரு அருமையான பாடல் பாடினார், உள்ளம் உருகுதையா முருகா. அவர் பாடிய அந்த பாடல் பிரசித்தம். அந்த பாடலை கேட்ட உடனேயே இந்த கேட்பவர்களுடைய உள்ளம் உருகி போகும். அப்படிப்பட்ட பாடல். இந்த பாடலை யார் இயற்றினார் என்று பார்த்தால் ஆண்டவன் பிச்சி என்பவர் இயற்றினார். இந்த பாடலுக்கும் இந்த தலத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஆகவேதான் இங்கே அதை குறிப்பிடுகிறோம். 1952ஆம் வருஷம் காளிகாம்பாள் கோவிலே வடகதிர்காம முருகப்பெருமான் சன்னதி இருக்கிறது என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த சன்னதி முன்பு அமர்ந்துதான் ஆண்டவன் பிச்சி அவர்கள் இந்த பாடலை பாடினார். உள்ளம் உருகுதையா முருகா உன்னெழில் காண்கையிலே என்று பாடினார் என்பது இந்த தலத்துடைய கூடுதல் சிறப்பு. இந்த பாடலைத்தான் பிற்காலத்திலே டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடி நம்முடைய இதயங்களில் அந்த பாடல் இன்றளவும் இனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கோயில் ஒரு காலத்திலே கடற்கரையில் இருந்தது அல்லவா? அப்போது காளிகாம்பாள் மிகவும் உக்கிரமானவளாக இருந்ததாகவும் தம்புச்சட்டி தெருவுக்கு மாறிய பிறகு சாந்தமாகிவிட்டதாகவும் சொல்கிறார்கள். ஆதிசங்கரருடைய வருகையும் இதையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். பல்வேறு திருத்தலங்களிலே அமைதி கவிழுமாறு அம்பிகை சொரூபத்திலே நிலைநிறுத்த செய்தவர் ஆதிசங்கரர். ஸ்ரீசக்கரத்தை பல திருக்கோயில்களில் நிறுவியவர் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். மச்ச புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், பவிஷ்ய புராணம் ஆகிய புராணங்களில் இந்த கோயில் பற்றி குறிப்புகள் உள்ளன. புராணங்களில் இந்த தலத்துக்கு சொர்ணபுரி, பரதபுரி என்ற பெயர் குறிப்பிடப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அன்னை காளிகாம்பாளுக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளை பயன்படுத்தி வந்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி தோறும் இரவில் அம்பாளுக்கும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் கூட்டு வழிபாடுகளும் பூஜைகளும் திருத்தலத்திலே நடைபெறுகின்றன. வெள்ளிக்கிழமை தோறும் கன்னி பூஜை, கோபூஜை, திருவிளக்கு பூஜை நடத்தப்படுகிறது. மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா என்று அம்பாள்கிட்ட வேண்டினால் கேட்ட வரங்களை தருகிறாள். ஏற்றினே நல்விளக்கு எந்தன் குடிவிளங்க என்று விளக்கேற்றி வைத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒளியேற்றி வைக்கிறார். உடல் நலன், மன வலிமை, திருமண பிராப்தம், குழந்தை பாக்கியம் என்று அனைத்தையும் கேட்பதற்கு முன்பாகவே அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவள் இந்த அன்னை. நம் வேண்டுதல்களை அறிந்து கேட்பதற்கு முன்பே நிறைவேற்றுவதால் இவளை பேசும் காளி என்று பக்தர்கள் வாஞ்சையோடு குறிப்பிடுகிறார்கள். இந்த காளிகாம்பாளை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையில என்ன காரியங்கள் தடப்பட்டிருந்தாலும் அந்த தடைகள் விலகி காரியங்கள் நிறைவேறும். ஒரு பட்டத்தை இழந்து விட்டேன், பதவியை இழந்து விட்டேன் என்று தடுமாறக்கூடியவர்கள்
அம்பாளுடைய சன்னதிக்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் நல்ல பதவிகள் கிடைக்கின்றன என்பது கண்கூடு. மகாலட்சுமியை ஒரு கண்ணாகவும் சரஸ்வதி தேவியை இன்னொரு கண்ணாகவும் கொண்டு காளிகாம்பாள் வீற்றிருக்கிறாள். தனம், தானிய லாபம், கல்வி, ஞான செல்வங்கள் இனிவரும் நாட்களில் நமக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறாள் காளிகாம்பாள். அம்பானூபுர ரத்ன கங்கணதரி கேயூரகாராவளி ஜாதி சம்பக வைஜயந்தி லகரி கரைவேயகை ரஞ்சிதா வீணாவேணு வினோத மண்டிதகரா வீராசனா சமஸ்திதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. காளிகாம்பாளுடைய அருட்பிரசாதம் தங்கள் இல்லங்களில் நிறைந்து நீங்கள் வேண்டுவன வேண்டியபடி சித்திக்க ஜெயா தொலைக்காட்சி இந்த அற்புத நிகழ்வை அருள் நேரம் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது. நங்கநல்லூர் பஞ்சநாதனாகிய அடியேன் உங்களுக்கு திருக்கோயிலுடைய பெருமையை எடுத்துச் சொல்லும் பாக்கியத்தை பெற்றமைக்காக மகிழ்கிறேன். சர்வஜன சுகினோ பவந்து.